தராவலய நேமி உழவன் தயரத பேர் பராவாறு நலத்து ஒருவன் மைந்தர் பழி இல்லா. என்னையா நீ பழி சொல்ல வந்திருக்க, பழி இல்லான்னு சொல்ற? பழி இல்ல. விராவாறு வனத்து அவன் விளம்ப உரைகின்றார். அவன் இருக்கா அவன் இருக்க? 3 சுழி இருக்கா 2 சுழி இருக்கா? 2 சுழி தான் இருக்கு. இங்க 2 சுழி தான் இருக்கு. வனத்து அவன் விளம்ப, கரெக்ட், அவன் விளம்ப உரைகின்றார். ராமனும் இலக்கோனும் என்பர் பெயர் என்றார். தராவலய நேமி உழவன். தராதலம் அப்படின்னு சொன்னா பூமி, வலயம் அப்படின்னு சொன்னா வட்டம், வட்டமாக இருக்கக்கூடிய பூமி. தராதலம், தராதலம் தான் தரா. தரா வலயம்னு சொன்னா வட்டமாக அமைந்த பூமியை நேமி உழவன் சக்கரப்படையினாலே ஆக்ஞா சக்கரத்தினாலே ஆண்டவனாகிய தசரதன் என்கின்ற பெயரை உடைய சொல்வதற்கு அரியதான நலத்தை உடைய பராவ அரு நலத்து ஒருவன் மைந்தர். அப்படிப்பட்ட தசரதனுடைய புத்திரர்கள். பழி இல்ல, அவர்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை. விராவ அருவனத்து ஒரு குற்றமும் இல்லாமலேயே அவன் சொற்படி அடைய முடியாத காலத்திலே காட்டுக்குள்ளே வந்து அவனுடைய சொல்லை தலைமேற்கொண்டு உரைகின்றார். தந்தை சொற்படி அவர்கள் காட்டுக்கு வந்தார்கள் என்று ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் தவறி போய் வர இடம். இனிமேல் வரப்போற இடம் மண்டோதரி புலம்பது. பாக்கி எல்லாம் தாயுரை செய்யதான் வரும். பாக்கி எல்லா இடத்துலையும் தாயுரை செய்யதான் வரும். தந்தை உரை செய்ய வந்ததாக சொல்வது இங்கே. அடுத்தது மண்டோதரி புலம்பும் போது வரும். ராமரே ஒரு இடத்துல சூப்பனை கிட்ட எங்க அம்மா சொல்ல தலையை ஏந்தி வந்திருக்கோம் நாங்க, என்ன விட்டுரு அப்படிமா ராமரே சொல்லுவார். அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். ராமனும் இல்லை, அவங்களுக்கு ராமரத்ன பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருந்தனைய தங்கை அமிர்தத்தை போன்ற தங்கை அவரு. ராவனுக்கு சூர்பனகா அமிர்தம் தான் இல்லையா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்றீங்களே, ராவணனுக்கு அது அமிர்தமா இருக்க கூடாதா? மருந்தனைய தங்கை மணிநாசி, அவ கொடிநாசின்னு சொல்லி பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? கொடிநாசியை நீ வந்து அறுத்து வச்சுட்டு இவன் என் அழகு கெட்டு போயிட்டுனா நான் இன்னும் தம்பினால போக மாட்டேங்கிறதுனால தானே அப்படின்லாம் வேற சொல்லிப்பா இல்லையா? மூக்கறுத்துக்கு கொடிநாசி, நீண்ட நாசி. மணிநாசி வடிவாளால் அறிந்தவர். நல்ல வடிக்கப்பட்ட வாளால அறுத்து எடுத்தவர்கள் யார்? மூக்க பிடிச்சதானே அறுக்க முடியும், பிடிக்காம இருக்க முடியுமா? ஒரு வீச்சல வெட்டலாம். நம்ம மூக்கெல்லாம் ஒரு வீச்சல தான் வெட்ட முடியும். அது நீளமா தொங்குது, அது பாட்டுக்கு பிடிச்சா ஒரு வெட்டு அறுத்து விட்டான். அவ்வளவுதான். அதான் கொடிநாசி அப்படிங்கிறாங்க. மணிநாசி வடிவாளால் அறிந்தவரும் மானிடர். அதை அறிந்தும் உயிர் வாழ்வார். இருந்தனைய வாழோடும் விழித்து இறையும் வெள்ளாடு இருந்தனன் ராவணன் இன்னுயிரோடு இன்னும் கேட்டு உயிர் விடாமல் விருந்தனைய வாழ். எவனுக்கு விருந்தை படைப்பதற்கு புதிது விருந்துனா புது விருந்தே புதுமை. புத்தம்பது வாழோடும் விழித்து நல்லா 20 கண்ணியும் விழிச்சுண்டு இறையும் வெள்காது கொஞ்சம் கூட வெக்கப்படாம இருந்தவன் ராவணன் இன்னும் உயிர் விடும், இன்னும் உயிரை விடாம இருக்கான். இன்னும் கொற்றம் அது முற்றி வலியால் அரசு கொண்டே முற்ற பயன் மற்ற இதுகொலாம் முறை இறந்தே முற்ற உலகத்து முதல் வீரர் முடியலாம் மற்ற பொழுது இது பொருந்தும் எனலாம். சாதாரணமாவா? கொற்றமது முற்று என்னுடைய வெற்றி மேல வெற்றி நிறைந்து என்னுடைய வலிமையாலே அரசு கொண்டவன் தான். அங்கு எப்படி பிடிச்சார் அப்படிங்கிற கதைக்கெல்லாம் போனோம்னா உத்தரகாண்ட கதையா போயிடும். அதனால இப்போதைக்கு நான் போல இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம்.
இவர் நிறைய கோல்மாலாம் பண்ணாரு, வேற விஷயம், அதுக்கு போகலாம், அப்புறம் போகலாம். உற்ற பையன் மற்ற இதுகளாம் இப்படி நான் பெற்ற விஜயங்களுக்கெல்லாம் என் தங்க மூக்கறுபட்டு வந்து நிற்கிறாளே, அதுதான் பயனா? உடையிறந்தே முற்ற உலகத்து வீரரெல்லாம் வீரர் முடிக்கலாம். உலகத்தில் இருக்கிற அத்தனை வீரர்களுடைய தலையும் தரையில உருண்டு போனால்தான் அற்ற பொழுதத்து இது பொருந்தும் எனலாம். எல்லா வீரர்களுடைய தலையும் தலையில உருண்டு பிறகு இப்போது இவளுக்கு அடைந்தது பொருந்தும் என்று சொன்னால் அப்போதுதான் என் மனம் மாறும். மூளும் உளது ஆய பழி என்பையின் முடித்தோம். ஆளும் உலகம் மூளும் உளது ஆயபடி என்பையின் முடித்தோம். ஆளும் உலகம் அவரது ஆறுயிரும் உண்டாம். வாழும் உளது ஓதம் உண்டவன் வழங்கும் நாளும் உள தோளும் உள நானும் உள நன்றோம். ஆயபழி என்பையின் முடித்தோர் மூளும் உலக உருவாகி வந்திருக்கின்ற அவமானத்தை, மூளும் உலதாய பழி என்பையின் அவமானத்தை என்பால் இழைத்தவர்கள் இழைத்த ஆள் இன்னும் இருக்கான். அவரது ஆறுயிரும் உண்டான். செஞ்சது ஒரு ஆளு மனுஷன், அப்படி செஞ்சவன் இன்னும் உயிரோட இருக்கான். என்னிடத்தில் வாழும் உளது ஓத விடம் உண்டவன் வழங்கும் நாளும் உள. இது இதைத்தான் என்னென்ன சொல்றேன்னு சொன்னா இடைநிலை தீவகணின்னு சொல்றது. ஊசகணி, ஒட்டணி, தீவகணின்னு நடுநிலை தீவகணி அப்படின்னு சொல்றது. முதல்நிலை தீவகம், நடுநிலை தீவகம், கடைநிலை தீவகம் சொல்றது. இதை எங்க வேணா சேர்த்துக்கலாம். இப்ப தீவகம்ங்கிறது விளக்கு, தீவகங்கிறது தீவு. இங்க விளக்கு தானே அர்த்தம் இந்த அணியோட பேர்ல இல்லையா? தீவு. இந்த தீவு, this island can be connected with this or that. ஓகே. நான் படிச்சது இந்த தீபம் போல அங்க சென்று பொருள் தரும். அதுவும் ஊசலணி அப்படின்னு சொல்லலாம், ஒட்டணின்னு சொல்லலாம். என்ன என்ன எப்படி எப்படி கூட்டுறான் பாரு. ஆளும் உலதாம் அவர் ஆறுயிரும் உண்டாம். வாழும் உலது ஓதவிடம் உண்டவன் வழங்கும், ஓதவிடம் உண்டவன் வழங்கும் வாழும் உலது. ஓதவிடம்னாக்க கடல்ல இருந்து பொங்கி எழுந்த விஷத்தை, ஹாலால விஷத்தை உண்டவனாகிய சிவன் கொடுத்த வாழும் உள்ளது, அவன் வழங்கிய நாளும் உள்ளது. வரத்தின் மூலமா ஆயுள் நீண்ட ஆயுள் அதுவும் இருக்கு. 30 முக்கோடி வாழ்நாளும் முயன்று பெற்ற பெருந்தவங்க எல்லாம் சொல்லலாம். பின்னால சொல்ல போறாங்க. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவம் எல்லாம் ஒரு 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 அம்பு தொடர்ச்சின்னு போச்சோம். வாழும் பொழுது இந்த ஓதவிடம் உண்டவன் அப்படிங்கிறத இப்படியும் சேர்க்கலாம், அப்படியும் சேர்க்கலாம். வாழும் கொடுத்தான், அவன் கொடுத்த நாளும் உள்ளது. தாப்பிசை பொருள் போல ஏதாவது பொருள்கள் அதான் அது எப்படின்னு சொல்லலாம். தீவகணின்னு சொல்லலாம், அல்லது ஊசல் அணின்னு சொல்லலாம். ஊஞ்சல் மாதிரி இங்கேயும் அங்கேயும் போய் ஆடுது. இந்த பக்கமும் விட்டோம், அந்த பக்கமும் விட்டோம், அவ்வளவுதான். நாளும் உள்ள தோளும் உள்ள நானும் உள்ள நன்றோடு. இவ்வளவு 20 தோள் நானும் இருக்கேன். புத்துர உடற்பழி புகுந்தது என நாடி தத்துருவது என்னை மனநே கதனேது அம்மா எத்துயர்க்க உணர்ப்பது இனி பழி சுமக்க 10 உலக கதை கூதி பொதுப்பதன்றே என்று உரை செய்யா நகை செய்யா எரிவிழிப்பான் வன் துணை இதா இருவர் மனிதரை மாறால் ஒன்றியதா பெரிய குன்றுடைய காணில் நின்ற கரணே நிறுதர் என்றான். அற்று அவன் உடத்தலோடும் அழுதி இழி அருவி கண்ணல் எற்றிய வயிற்றல் பாரினை விழுந்து என்கின்றால் சுற்றவும் தொலைந்தது ஐயா நொய்து என சுமந்தகையில் உற்றது தெரியும் வண்ணம் ஒருவகை உரைப்பது உற்றார் சொல் என்று என் வாயால் கேட்டார். தொடர்ந்து 7 சேனையோடும் கல் என்ற ஒலியோடு சென்றார். காதை மீற எது ஒன்று கமுதச் செங்கன் ராமன் என்று இசைத்த ஏந்தல் இது ஒன்று கருகை மூன்று ஏறினர் வெண்ணிது என்றார். தாழ்வைக்கான தானையோடும் தம்பியன் செய்த
போரிடை தமையன் செய்த போரிடை மடிந்தார் என்ற உரை செவி புகாத முன்னம் காரிகை உரிமின் மாறி கனதோடு பிறக்குமா போல் நீரோடு நெருப்பு காண்ற நிலை நெடு கண்கதுதான். பொத்துர உடற்புழி புகுந்தது என நாணி தத்துருவது என்னை மனனே தளரலம். உடம்ப தொலைக்கிற மாதிரி அம்பு ஈட்டி அறிவாள் ஆயுதத்தை போல ஒரு பழி உடலை துளைப்பது போல வந்து விட்டதே அப்படின்னு தடுமாறுகிறாயே மனமே. ஏன் தடுமாறுகிறாய்? எத்துயர் தளராதே, தளரல் அம்மா, எத்துயர் உனக்கு உள்ளது, உனக்கு என்ன கவலை இருக்கு? What do you have to worry about? After all, எல்லாருக்கும் சுமக்கிறதுக்கு 2 தோள் தான் இருக்கு, உனக்கு பழி சுமக்கிறதுக்கு 20 தோள் இருக்கு. உனக்கு தலை இருக்கு, 10 தோள் இருக்கு, 20 தலை இருக்கு, பழி சுமக்கிறதுக்கு போடாதா? தன்னை தானே எப்படி நொந்துக்கிறான் பாருங்க. இது வந்து இதே மாதிரி கெட்டிய சுட்டது வானரம் இட்டது அரியணை இருந்தது என் உடல் அப்படின்ட்டு பின்னால் சொல்ல போறான். தன்னை நொந்துக்கிறதுனா இவருக்கு ஈடையே கிடையாது. தன்னை நொந்துன்னு புலம்பணும்னா ஈடு இணை இல்லாத இந்த கேரக்டரை பார்க்கணும். இந்த கேரக்டரை இந்த ஷேடை யாருமே பார்க்கறது இல்லை. வீரம் 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 மாவீரம் யாரும் ஒத்து யாருமே ரொம்ப தருமாற அதை வந்து யாருக்கும் எந்த விதமான அதுல இதுவும் அடங்கி இருக்கு. அந்த ஷேட்ல இதுவும் அடக்கம். ராவணன் வாய் விட்டு அலறனா அது வந்து அதுக்கெல்லாம் போனோம்னா மறுபடியும் அது உத்தரகாண்டம் போலன்னா முடியாது. இல்ல அது வரும் பின்னால ஒரு பாட்டுல வரும். அது வந்து கும்பகர்ணன் வதப்பட்டிருக்குன்னா வரும். கும்பகர்ணன் வதப்பட்டிருக்க கூட வராது. மாயாஜனக படத்துல கடைசி பாட்டு முதல் பாட்டு பெனல்டிமேட். இதனால உங்க கடன் பாட்டார் இல்ல 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 அது கம்பெனி கிடையாது. விடக்கொண்ட மீனை போலும் வெப்பரா படம் கொண்ட பாந்தொழாயில் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமவாணம் செருக்களத்துற்ற போது கடன் கொண்டாடுன்னு சொல்றத கலங்கினா ஒரு தனிப்பாட்டு. அன்னைக்கு ஒரு பாட்டு நான் படிச்சு காமிச்சேன். இது இவனுடைய தலையை பார்த்தேன், 5 தலை பிரம்மாவை பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன். ஒரு சுத்தமா இருக்க பார்த்தேன், உடம்போட பார்த்தேன், அதெல்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு பாட்டு கம்பராமாயண தமிழ் தனிப்பாடல்கள் நிறைய உண்டு. அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆசை எழுதி பார்க்கலான்ட்டு. நேச்சுரல் தானே, அவன் எழுதி பார்க்கலாம். ஏதோ ஒரு பாட்டு எழுதணும், ஒரு பாட்டு எழுதுவோம், எழுதி நல்லா இருக்கு. அந்த பாட்டு நல்லா இருக்கு. அதான் இல்ல இதுல வரவே இல்லை, தனியா வரவே இல்லை. பாட்டோட மீனிங்கே தெரியாம நம்ம நிறைய பேர் ராவணன் பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு பேரோட மீனிங் தெரியாம ராவணன்னா வாய் விட்டு அலறணும்னு அர்த்தம். ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னா, ராவணன் பேரை கொடுத்தவர் சிவன். கைலாச மலைக்கு அடியில அவன் சிக்கி கொண்டு வாய் விட்டு அலர்னது அண்டமுற்ற கேட்டுதான். இவ்வளோ பெரிய குரல் எடுத்து அழகையப்பா உனக்கு ராவணன் பேரு உண்டு சிவன் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தசமுகன் தசக்ரீவன். அதான் அப்பா அம்மா வச்ச பேரு தசமுகன் தானே அவனோட பேரு. தசக்ரீவன். இந்த தசனை எல்லாம் சான்ஸ்கிரிட் நேம் தான் இருந்திருக்காங்க. ஆமாமா தமிழ் கிடையாது. ஐயோ நான் அதுக்குதான் சொன்னேன். அதுக்குதான் சூஸ் பண்ண போன கணவனோட பேரு வித்யுத் ஜிஹ்வா. எந்த தமிழ்ல அந்த மாதிரி பேரு இருக்கு, வித்யுத் ஜிஹ்வா. வித்யுத் அப்படின்னா கலை கல்வியுடைய, ஜிஹ்வா ஜிஹ்வான்னு நாக்குன்னு அர்த்தம். அவனுடைய நாக்குல கல்வி தங்கி இருந்ததுன்னு அர்த்தம். வித்யுத் ஜிஹ்வான்னு வித்யுத்ங்கிறது மின்னல். மின்னல் இல்ல, கல்வி. கல்வி மின்னலை போல நாக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல அதுக்கு இல்ல, வித்யுத்ங்கிறது வித்யா. வித்யாங்கிறது ஓகே இல்ல, உச்சரிப்புல மாறும். வேற அந்த ரீஜன்ல மேபி ஒவ்வொரு மாதிரி. இல்ல இல்ல வித்தியாசம் இருக்கலாம். 2வது 4வது வித்தியாசம் தெரியாது. ஆச்சு. இது வந்து எனக்கு பழி சுமக்கிறதுக்கு உனக்கு வந்து
எல்லாருக்கும் ஒரு தலை 2 தோல் தான் இருக்கு, உனக்கு 10 தலை 20 தோல் இருக்கு, நல்லா சுமந்துக்கலாம் என்று உரை செய்யா நகை செய்யா எரி விழிப்பான் வந்துணை இலா இருவர் மானிடரை வாழ் கொன்றார்களா நெடிய குன்றுடை காதில் நின்ற கரணே முதலில் இருந்த அந்த வெட்டி பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்று உரை செய்யா என்று பேசி என்று மொழிந்து சிரித்து எரியழ விழித்து தீ உகுமாறு அகன்று விழித்து ஏன்னா துணை இல்லாத 2 பேர், வெறும் 2 பேர், அங்க 2 பேருங்க ஒரே ஒரு ஆள் இந்த ஷாக்கில் செத்துருப்பாங்க. 2 பேர் சொல்லிட்டு இருக்கான். வந்துணை இலா இருவர் மானிடரை வாளால் கொன்றிலர்களா என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? நெடிய குன்றுடைய கானில் நின்ற கரணே முதலினோர் நிறுது. கரண் முதலாகிய என்னோட காட்டுக்கு வச்சிருக்கேனே, உனக்காக தானே நான் போட்டு அவுட்புட் போட்டு கிரியேட் பண்ணி வச்சேன். அவங்களாம் என்ன பண்ணாங்க? கரைச்சிட்டு இருந்தாங்க. உடனே அது வரைக்கும் அம்மா பாம்பு போடுறதுக்காக காத்துருந்தாங்க. அது வரைக்கும் காத்துருந்தாங்க. இது வரைக்கும் தான் மூக்கே போச்சு, காது போச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் எப்படா சொல்ல போறான்னு காத்துருந்தா, இப்போ விட்டுறா அடுத்த பாத்து. அற்று படிக்கணுமா இல்லை படிச்சாச்சு? அற்று அவன் உரைத்தலோடும் அழுது இழி அருவி கண்ணள் எற்றிய வயிற்றள் பாறையிடை விழுந்து இயங்குகின்றாள். சுற்றமும் தொலைந்தது ஐயா நொய்து என்ன சுமந்த கையாள் உற்றது தெரியும் வண்ணம் ஒரு வகை உரைக்கல் விட்டான். தற்கு தருமாறி ஒரு வகை உரைக்கல் விட்டான். அவனால் பேச முடியல. அற்று அவன் உரைத்தலோடும் அப்படி அவன் சொன்னதும் அழுது இழி அருவி கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுகிறது. அப்படியே 3 வயசு குழந்தையோடைய பொய்யழுகன்னு சொல்றது. 3 வயசு குழந்தை கண்ணுல அப்படியே நீரா கொட்டும், காரணமே இல்லாம. எற்றிய வயிற்றுல அடிச்சுக்கிறான். பாறையிட விழுந்து இயங்குகின்றான். அப்படியே கீழே விழுந்து புரள்றான். சுற்றமும் தொலைந்தது ஐயா, எல்லாரும் காலி, ஒன்னா க்ளோஸ் கலாஸ். நோயுது எளிமையாக ஒரு செகண்ட்ல போயிட்டாங்க எல்லாரும். ஏன்னா சுமந்து கைகள் உடனே தலையில தூக்கி கை வச்சுக்கணும், இது சம்பிரதாயம் பண்ணி ஆகணும். அவருக்கு உற்றது தெரியும் வண்ணம் ஒரு வகை நடந்தது. ஒரு வழியாக சொல்ல முடியாம சொல்லி முடிச்சுட்டார், உரைக்கல் விட்டார். சொல் என வாயில் கேட்டார். தொடர்ந்து எழும் சேனையிடும் கல் கல் என்னும் ஒலியோடு சென்றார். கல் எனும் ஒலி, கல்வி கல் ஒலியில் சென்றார். கரண் முதல் காளை வீரர் எல்லொன்று காலச்செங்கன் ராமன் என்று இசைத்த ஏந்தன். அவரை பத்தி சொன்ன அவனுக்கு இன்னும் போக மாட்டேங்குது. எல்லொன்று கமலச்செங்கன் ராமன் என்று இசைத்த ஏந்தல் எல்லொன்றில் கடிகை 3 ஏறின விண்ணில் என்றார். சொல் என்று வாயில் கேட்டார். என்ன என்ன நடந்து சொல்லுனாங்க. தொடர்ந்து உடனே சேனையை கல் என்ற ஒலியோடு சென்றார்கள் காளை வீரர். அங்க ஒளி பொருந்திய தாமரை போன்ற செம்மையான கண்களை உடைய ராமன் சொல்லக்கூடிய ஒரு ஏந்தல் அழகன் ஒருத்தன் இருந்தான். அவன் வில் ஒன்றினாலே, ஒரே ஒரு வில்ல, 2 வில் ஒன்றில் கடிகை 3 2 நாடிதான், 3 நாடி ஆகிட்டாங்க. 6 நாடி கூட இருந்துருப்பாங்க, 12 நிமிஷம் கூட இருந்துருப்பாங்க. கடிகை 3 ஏறின விண்ணில். எல்லாரும் அத்தனை பேரும் மேல அனுப்பிச்சு வச்சுட்டான். எல் 1 2 நாள் ஒரு முகூர்த்தம் டைம் கூட கிடையாது. 2 நாழி, அதாவது ஒரு நாழிகைனா 24 நிமிஷம். 24 24 48 12 60. ஒரு முகூர்த்தம்னா ஒரு 1.5 மணி நேரம். 2 நாழிகை ஒண்ணு இல்ல. நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு நாளைக்கு 24 மணி. அந்த கணக்கு பிரகாரம் ஒரு நாளைக்கு 60 நாழிகை,
ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம். அந்த 60 24 உள்டவா இருக்கு. அவ்வளவுதான். தாருடை தானையோடும் தம்பியர் தமியன் செய்த போரிடை முடிந்தார் என்ற உரை செவி புகாத முன்னம் காரிடை உருமின் மாறி கனலோடு பிறக்குமா போல் நீரோடு நெருப்பு காண்ற நிறை நெடும் கண்கள் எல்லாம் முடியல. தாருடை தானையோடும் தம்பியர் தமியன் செய்த போரிடை மடிந்தார் என்ற உரை செவி புகாத முன்னம் காரிடை உருமி மாறி கனலோடு பிறக்குமா போல் நீரோடு நெருப்பு காண்ற நிறை நெடும் கண்கள் எல்லாம் முடிஞ்சிட்டான். பெரிய மாலைகளை அணிந்த பெரிய சைன்யங்கள் தம்பிமார்கள் இருவரும் கரந்தூஷன் 2 பேரும் தனி ஒருத்தனாக செய்த போரில் இறந்து போனார்கள் என்ற உரை காதல் கூட போய் விழ. அதுக்குள்ள மேகத்துல இடி இடிச்சு மழையும் பெஞ்சு மின்னலும் என்ற மாதிரி மேகத்துல நெருப்பும் வருது நீரும் வருது. அந்த மாதிரி நீரோடு நெருப்பு காண்ட நிறை நெடும் கண்கள் எல்லாம் 20 கண்கள் 20 கண்கள்லயும் நெருப்பு நீரும் ஒன்னா சேர்ந்துருக்குது. எப்படி மேகத்துல நெருப்பு நீரும் ஒன்னா சேர்ந்து அப்படி இப்படி கற்பனை பண்ண எப்படி முடியும்? ஆயிடை எழுந்த சீற்றத்து அழுத்திய துன்பம் மாறி தீயிடை புகுத்த வெய்யின் சீற்றத்திற்கு ஊற்றம் செய்ய நீ இடை உழைத்த குற்றம் என்னகோள் என்னை இன்னே வாயிடை இதழும் மூக்கும் வலிந்து அவர் கொய்ய என்றான். என் வயில் உற்ற குற்றம் யாவர்க்கும் எழுத ஒணாத தன்மயன் ராமனோடு தாமரை தவிர போந்தாள் மின்வயின் மருங்குள் கொண்டாள் வெய்வயின் மென் தோள் கொண்டாள் பொன்வயின் மேனி கொண்டாள் பொருட்டினால் புகுந்து என்றான். ஆர் அவள் அண்ணலோடும் அரக்கியும் ஆழித்தேர் அவள் அல்குல் கொங்கை செம்பொன் செய் குளிகச் செப்பு பார் அவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்து அம்மா பேர் அவள் சீதை என்று வடிவு எல்லாம் பேசலுற்றாள். காமம் மரலும் பாடல் கல் என கழித்த இன்சொல் தேமலர் நிறைந்த கூந்தல் தேவர்க்கும் அணங்கு ஆம் என்ன தாமரை இருந்த தையல் சேடி ஆம் தரமும் அல்லல் யாம் உரை வழங்கும் என்பது ஏழைமைப்பாளது அன்றோ மஞ்சு ஒக்கும் அழக ஓதி மழை ஒக்கும் வடிந்த கூந்தல் பஞ்சு ஒக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்கள் ஐய சொற்கள் அமுதில் அள்ளி கொண்டவள் வதனம் மைத்தீர் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலினும் பெரிய கண்கள். கம்பனுக்கு கீதைய வர்ணிக்க ஆரம்பிச்சா தலகால் புரியாது, உற்சாகம் பிச்சுன்னு போகும்னு நம்ம பார்த்துட்டோம். சூர்பனகை வாயால சீதைய ராட்சசின்னு திட்ட வச்சான். ஐயோ பக்கத்துல வந்துருக்காளே, அவளை நம்பாதே, அவ ஒரு அரக்கி வேஷம் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ராவனை எச்சரிச்சான். இப்ப அழகா ஒரு இது பிடிச்சா, யார் யாரை எங்கெங்க தட்டணுங்கிற அவருக்கு தெரியும், யாருக்கு எந்த இடத்துல வீக்னஸ்ங்கிறது அவருக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. இது ஏன் இங்க இது பண்றோம் அப்படின்னு சொன்னா, பல பெரியவர்கள் உட்பட
ராவணன் ஏதோ ஒரே ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட காரணத்தினால அவன் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் இதெல்லாம் தேர்ந்தார். அவருக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும். ஐசோலேஷன் அப்படிங்கிறதுனுடைய டெக்னிக் தெரியும். அதெல்லாம் நான் கேரக்டர் ஸ்டடியில் எழுதியிருக்கேன். ஐசோலேட் பண்ணிடுவோம், கொண்டு போய் ஐசோலேட் பண்ணி ஒரு கண்ணற்ற தீவில் கொண்டு போய் வச்சுட்டு எங்கேயோ ஒரு இதில் வச்சு, நீ இன்னும் உனக்கு புருஷன் கிடையாது, உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது, உனக்கு யாரும் ஆதரவு கிடையாது அப்படின்னு சொன்னால் நிராதரவாக நிற்கிறவங்க சரின்னு விடுவாங்க. அது அவனுக்கு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் இருந்த காரணத்தினால தான் அவன் வந்து அதை செஞ்சிருக்கான். சம்பாதி வந்து வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறான், இந்த வழியாக அவன் எத்தனையோ தடவை எத்தனையோ பெண்களை கதற தூக்கி போகிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சம்பாதி சொல்கிறான். இது வந்து இதுலேயே எங்கள் கிஷ்கிந்தா கண்டர்லேயே உத்தரகாண்டில் போனால் அங்கே இது நிறையா அவனுடைய புஷ்பக விமானம் நிறையா பெண்களை ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள். அவருடைய கதர்களை பிரிந்தெல்லாம், ஐயோ என்னை விட்டு பிரிந்த என் கணவன் என்ன செய்வான், என் மாமனார் என்ன செய்வார், என் மாமியார் என்ன செய்வார், என் குழந்தைகள் தான் என்ன செய்யும் அப்படின்னு தருவார். இப்படி அவனுக்கு ட்ரெயின் ஆகிருக்கிற காரணத்தினால அவனுக்கு இதில் ஒரு நல்ல பரிபக்குவமான ஸ்டேட்டில் இருந்தார். அண்ணாவை எங்கே தட்டினா விழுவாங்கிறது அவளுக்கு தெரியும். என்ன சொன்னா, என்ன கேட்கிறான், ஆயிடை எழுந்த சீற்றத்து அழுந்திய துன்பம் ஆழி தீயிடை உகுக்கும் நெய்யில் சீற்றத்தில் கூட்டம் செய்ய, ஊத்த நெய்யின் சீற்றத்துக்கு ஊற்றம் செய்ய, நீ இடை இழைத்த குற்றம் என்னை கொல், நின்னை இன்னே வாயிடை இதழும் மூக்கும் வலிந்து அவர் கொல். எப்படி மூக்கு அடுத்தா அப்படிங்கிறதுக்கு முக்கியமான குறிப்பு. அந்த சமயத்துல ஆயிடை, அந்த சமயத்துல எழுந்த சீற்றத்து அழுந்திய துன்பம் மாறி, இது வந்து ரெண்டு மனுஷன் கூட இல்லை, ஒரு ஆளு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எழுந்த சீற்றம் மாறி அழுந்திய எழுந்த சீற்றத்து அழுந்திய துன்பம் மாறி, சீற்றத்தினாலே இந்த துன்பம் மாறி, இது வரைக்கும் ராவணா சுமக்கிறதுக்கு படி சுமக்கிறதுக்கு 20 தோல் இருக்குடா 10 தலை இருக்குடா அப்படின்னு சொல்லி புறம்பிட்டு இருந்தவன் சட்டுன்னு கோவப்பட்டு, நீ இடை இழைத்த குற்றம் என்ன செஞ்ச, நீ அதை சொல்லு. முதல்ல பொய் சொல்லாத, பயப்படாத, நடந்தது நடந்த மாதிரி சொல்லு. இப்ப நீ என்ன செஞ்ச அதை சொல்லு. என்ன கேட்கிறான், வா இடை இதழும் மூக்கும், வாய்க்கு நடுவில் இந்த உலட்டையும் மூக்கையும் பிடித்து வலிந்து இழுத்து பிடிச்சு அவர்கள் கொய்ய அறுக்கும்படி. அப்படின்னா என்ன ஆகுனா, துருத்தி வாய் நீண்ட மூக்கு, கட்டுன காதலிக்கிற உருவம் தான். என் வயன் உற்ற குற்றம், அண்ணா ஒரு தப்பு பண்ணலன்னா ஒரு தப்பு தான் பண்ண. என்னது, யாருக்கும் எழுத ஒண்ணா தன்மையன் ராமனோடு எந்த வகையான ஓவியனாலும் வரைந்து காட்ட முடியாத உருவத்தை உடையவனாகிய ராமனோடு சொல்லு ஆச்சு. தாமரை தவிர போந்தாள், மின்வையின் மருங்குள் கொண்டாள், வேய்வையின் மென்தோல் கொண்டாள், பொன்வையின் மேனி கொண்டாள், பொருட்டினால் புகுந்தாள். என்னால எனக்கு நான் செஞ்ச குற்றம் எதனால வந்ததுன்னா, அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணால ஏற்பட்டது. அந்த பொண்ணால எப்படி ஏற்பட்டது? அந்த பொண்ணு எப்படிப்பட்டவள்? யாருக்கும் எழுத ஒண்ணா தன்னையோடும் ராமனோடும் தாமரை, ராமன் கூட தாமரையை விட்டு இறங்கி வந்தவளாகிய மகாலட்சுமியை ஒத்தவளும், மின்னலை போன்ற இடையை கொண்டவளும், மூங்கிலை போன்ற தோளை கொண்டவளும், பொன்னால் சமைக்கப்பட்டதை போன்ற மேனியை கொண்டவளும் அந்த காரணத்தினாலே ஏற்படுது. வேற எந்த காரணமும் இல்லைன்னா அந்த பொண்ணால் தான் ஏற்பட்டது. அந்த பொண்ணால் என்ன ஆச்சு? அந்த பொண்ணு என்ன பண்ண உடனே ஆறவள்
என்னோடும் அரக்கியும் ஐய ஆடி தேட அவளுடைய இடை இருக்கு, இடை வடிவம் அப்படியே தேர் மாதிரி இருக்கும். கொங்கை செம்பொன் செய் குலிக செப்பு. குலிகம்னா இங்குலிகம், குங்குலிகம்னா குங்குலிகம். குங்குலிகம் வந்துட்டு செங்கழு நீர் பூன் அல்லி செவ்வல்லி, பொன்னால செய்யப்பட்ட செவ்வல்லியை போன்ற மார்பகத்தை உடையவள், தேர் போன்ற இடையை உடையவள். பார் அவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா. ராமனுடைய பாதம் படப்பட பூமிக்கு மயிர் செலுத்தது போல புல்லெல்லாம் செலுத்து கொண்டதான். எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வரல. இவன் அடித்ததம் தீண்டும் தோறும் பூமிக்கு அடித்ததம் தீண்டும் தோறும் பார்த்துருக்கேன். எனக்கு வேற இது கிடையாது, நீங்க தான் பார்க்கணும். சூர்பனை வள்ளல்ல இல்ல இருக்கா அடித்ததம் தீண்டும் தோறும் பூமிக்கு பொடித்ததம் மயிர் பொடித்த அடித்தளம் தீண்டலின் அவனுக்கு அவ்வையர் பொடித்தன போலும் இப்புல்லென்றுணர்வாள். அதே வார்த்தை எங்க உள்டா போடுறாப்போ. பார் அவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததாம். இந்த பூமி அவள் பாதம் பட எத்தனையோ பாக்கியம் பண்ணிருக்கு. பேர் அவள் சீதை, அவள் பேர் சீதை என்று வடிவெல்லாம் பேச விட்டான். அவளுடைய அழகை பத்தி எல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சான். ஒரு காயினா பொண்ணு வராப்போ, ஒரு காயினா பொண்ணு. காமரம் முறையும் பாடல் கள்ளென கனிந்த இன்சொல் தேமலர் நிறைந்த கூந்தல் தேவருக்கும் அணங்காம் என்ன தாமரை இருந்த தையல் செடியாம் தரமும் அல்லல் யாம் உரை வழங்கும் என்பது ஏழமைப்பாளர். காமரம் அப்படிங்கிறது ஒரு வகையான பண். காமரம் முரலும் பாடு. அந்த பேசும் பொழுதே இசையா ஒலிக்கிறது. கள்ளென கனிந்த இன்சொல், பேச்ச கேட்டாலே மதுரமா இருக்கு. மதுரம் மதுரமா இருக்கு. தேமலர் நிறைந்த கூந்தல், அவளுக்கு நிறைய பூ வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. தேவர்களும் அணங்கு என்று போற்றுவார்கள். லக்ஷ்மி இருக்காளே, மகாலட்சுமி, அவளுக்கு தோழியா இருக்க கூட லாய்க்கல. தாமரை இருந்த தையல் சேடியாம் தரமும் அல்லல், சேடியாம் தரமும் அல்ல, அதுக்கு கூட லாய்க்கல. கூட துணையா ஆடுறது கூட தோழியா இருக்கிறதுக்கு கூட லாய்க்கல. யாம் முறை வழங்கும் என்பது நான் சொல்றதுங்கிறது என்ன சொல்லி வளர்க்க முடியுமா? ஏழமை பாலகன். My effort is just nothing. அதுல வந்து நான் என்ன பண்ணாலும் அது அறியாமையின் பயப்பட்டதாக தான் இருக்குமே. என்ன செஞ்சாலும் அவளை முழுசா வர்ணிக்க முடியாது. மஞ்சக்கும் அழக ஓடி, அழகம் ஓடி, மேகத்தை ஒத்து இருண்ட முன்பார பின்பார கூந்தல், மழையொக்கும் வடிந்த கூந்தல். நல்ல வேற ஏதாவது இருக்கா? இருக்கா? மழையொக்கும் பஞ்சொக்கும் அடிகள், செம்பஞ்சு குழம்பு ஊட்டிய மென்மையான பஞ்சை போன்று பாதங்கள், செய்ய பவளத்தின் விரல்கள், பவளம் மாதிரி விரலும் நகமும். ஐய அம்சொற்கள் அமுதில் அள்ளி கொண்டவள் வதனம். அவளது சொற்கள் அழகிய சொற்கள். அமுதிலிருந்து அள்ளி கொண்டவளாகிய அவளுடைய வதனம் மைதீர் கஞ்சத்தின் அளவிட்டேனும் குற்றமில்லாத தாமரை அளவில் ஒத்ததேனும் கடலிலும் பெரிது கண்கள். நீளிய தோள்கள்,
கண்கள் நெடிய தோல். இது எல்லாம் ராமனுக்கு சொன்னதெல்லாம் இப்ப சீதைக்கு அடிக்கிறாங்க. வந்து மைதீர் கஞ்சம் அப்படின்னு சொன்னா குற்றம் இல்லாத தாமரைக்கு என்ன குற்றம்? சேற்றுல முளைங்கிறது குற்றம், மலர்தலும் பூம்பலும் குற்றம். இதெல்லாம் இல்லை அவளுக்கு. சேற்றுல முளைக்காத கண்ணு, அது மலர்தலும் பூம்பலும் இல்லாத கண்ணு. கஞ்சத்தின் அளவிட்டேனும் தாமரை அளவு அவ்வளோ பெருசா இருக்குன்னாலும் அவ்வளோ பெருசு இல்லை, அதை விட பெருசு கடலும் பெரிய கண்ணு. அவ்வளோ கடல் மாதிரி பெரிய கண்ணு. கண்ணுனா என்ன கண்ணுங்கிற? அவ்வளோ பெரிய கண்ணு, அவ்வளவு சின்ன இடை, அவ்வளவு பெரிய மார்பு, அவ்வளவு மூங்கில் மாதிரி இடை. நடைய பார்த்தாலே இது பூமி அவ பிறக்கவே அவளோட பாதம் படவே பூமி பாக்கியம் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் அச்சா பாருங்க ஒரு அடி. ஈசனார் கண்ணின் வெந்தான் இது இழுதை சொல் இவ்வாசம் நாறு ஓதியாளை கண்டவன் ஒவ்வொல் ஆற்றான். பேசலாம் தகைமைத்து எல்லாம் பெரும் பிணிப்ப நீண்ட ஆசையால் அழிந்து தேங்கான் அனங்கன் அவ்வுருவம் அம்மா. உலகத்தும் காண்டி சிறிதினில் சிரத்தினில் பணத்தினோர்கள் அவ்வுலகத்தும் காண்டி அலைகடல் உலகில் காண்டி வெவ்வுலை உற்ற வேலை வாளினை வென்ற கண்ணாள் எவ்வுலகத்தாள் அங்கம் யாவர்க்கும் எழுத உணாதாள். தோளையே சொல்லுகேனோ சுடர் முகத்து உழவுகின்ற வாழையே சொல்லுகேனோ அல்லவை வழுத்து மீளவும் திகைப்பதல்லால் திணித்தினி விளம்பல் ஆற்றேன் தனித்தனி விளம்பல் ஆற்றேன் நாளையே காண்டி அன்றே நான் உனக்கு உரைப்பது என்ன. அங்க முடுக்கிறா பாருங்க. நாளே போய் நீ என்ன அதான் நான் நாளைக்கு போய் பார்க்க போறேன். நான் என்ன சொல்ல கிடக்குன்னா இன்னும் ப்ரொபோஸ் கூட பண்ணல, அவன் மனசுல கூட ஒண்ணும் நினைக்கல. சொல்லியாச்சு. அதாவது இன்னும் ராவணன் வந்து யார வயதான் கேட்டிருக்காங்க. வர்ணிச்சுதான் வரா. அவன் அதுக்கு மேல தன் ஆசையை கூட தெரிவிக்கல. நான் சொல்றது என்ன, நாளைக்கு நீ போய் பார்த்து தெரிஞ்சுக்க உனக்கு நாளைக்கு பார்க்க போறிய கிளீனா சொல்லியாச்சு. மூட்டி போடுறதுன்னா என்ன பண்றது எப்படி?